ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்குறது வந்து சோனியோட ரீல் டு ரீல் பிளேயர், ரீல் டு ரீல் டேப் ரெக்கார்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காலத்தில் வந்து இப்படி தான் வந்து டேப் ரெக்கார்டர் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்தது. அண்ட் இது கண்டிஷன் பார்க்கும்போதே தெரியும் இது எங்கேருந்து வாங்கியிருப்பேன்ட்டு. ஸோ ஃபைனலாக இது வந்து வாங்கியாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இதை வந்து ஒர்க் பண்ண வைக்க முடியுமா, ரெஸ்டோர் பண்ண வைக்க முடியுமான்றதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், அட்டெம்ப்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதோட எக்ஸ்டீரியர் லுக் பார்த்துடலாம். ஸோ இது வந்து இதோட மாடல் நம்பர் நான் காமிச்சிடுறேன். ஸோ இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா TC252W. ஓகே, ஸோ TC252 மாடல் ஜென்ரலாக கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா பார்த்துருக்கலாம். பட் W வந்து எதுக்குன்னா வுடன் கேபினெட்டு. ஸோ அந்த வெறும் 252 இருந்ததுன்னா அது வந்து ஐ திங்க் பிளாஸ்டிக் டைப்பில் வரும். எல்லாமே வந்து பிளாஸ்டிக், ஃப்ரண்ட்லேயும் பிளாஸ்டிக் இருக்கும், இது ஒரு சைடும் வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கும். Wன்னு போட்டிருந்ததுன்னா வுடன் அண்ட் வித் ஸ்பீக்கர்ஸோட வரும். ஐ திங்க் 252ல் ஸ்பீக்கர்ஸ் வரும்னு நினைக்கிறேன், பட் பிளாஸ்டிக் கேபினெட்டில் வரும். அண்ட் இது வந்து ஃப்ரண்ட்டில் கிளாத் இருக்கும். ஓகே, சோனி பிராண்டில் கிளாத் இருக்கும், அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் இருக்கும். ஸோ இந்த கிளாத்து தான் வந்து பெரிய டிஸ்அட்வான்டேஜாக போயிடுச்சு. ஏன்னா இது வந்து ஈஸியாக பிரேக் ஆகுது. ஓகே, இது போயிடுச்சு இந்த கிளாத் ஃபுல்லாக. ஸோ நம்ம இன்கேஸ் இது வந்து ஒர்க் பண்ண வச்சிட்டோம் அப்படின்னா இந்த கிளாத்தையும் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து வேல்வ் ரேடியோவுக்கு வாங்கின கிளாத் இருக்குது. ஸோ அதை வேணால் இதுக்கு போட்டு பார்க்கலாம். அது கொஞ்சம் டார்க்காக இருக்கும், பட் ஓகே, கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு தோணுது. அண்ட் இது வந்து சந்தையில் ஃப்ளாட்டாக வச்சுருந்தனால இது வந்து ஸ்பீக்கர் எல்லாம் செக் பண்ணி பார்த்து இது ஓட்டை போட்டு வச்சுட்டாங்க. ஸோ ஸ்பீக்கர் வேலை செய்யுமான்றது தெரியல. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிழிஞ்சிருக்கு. பட் இப்போதைக்கு சவுண்டு ஓகேவாக தான் இருக்குது தட்டினா. ஓகே, ஸோ இதான் வந்து ஃப்ரண்ட் லுக்கு. டாப்பில் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபிக்ஸ்டாகவே இருக்குது இந்த பொசிஷனில். அண்ட் அதுக்கப்புறம் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் ஆக்சுவலாக இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 13.5 kg. நான் இதை வந்து திருப்பி வைக்கிறேன். ஓகே, ஸோ இதை வந்து திருப்பி வச்சுருக்கேன். இதில் என்னெல்லாம் கண்ட்ரோல்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வோல்டேஜ் செலக்டர். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா 240 வோல்ட்டில் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து 110லேருந்து 240 வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ 240ல் செட் பண்ணி வச்சுருக்கேன். இது கிளியராக தெரியல ஏன்னா இது வந்து ரொம்ப அழுக்காக இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி செலக்டர் இருக்குது. ஸோ 50 ஹெர்ட்ஸில் வச்சுருக்காங்க. 50 ஹெர்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். 60 வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணுவாங்க. 110 வோல்ட் யூஸ் பண்ணுற கண்ட்ரீஸில் வந்து 60 ஹெர்ட்ஸ் இருக்கும். இங்கே வந்து 50 ஹெர்ட்ஸில் நம்ம கண்ட்ரியெல்லாம் 50 ஹெர்ட்ஸ் தான். அண்ட் இது வந்து ரொம்ப முக்கியம் இந்த ஹெர்ட்ஸ் செலக்ட் பண்ணுறது. ஏன்னா இது வந்து டைரக்ட் ட்ரைவ் மோட்டர் இருக்கும் இதில். ஓகே, ஸோ இது பின்னாடி வந்து ஒரு மோட்டர் இருக்குது. இந்த மோட்டரோட வென்டிலேஷன் தான் இங்கே பார்க்குறீங்க. இது பேக் வியூ. ஸோ இந்த மோட்ரு ஸ்பீடு வந்து நம்ம ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி அது ஸ்பீடு ஓடும். ஓகே, நம்ம கண்ட்ரியில் வந்து 50 ஹெர்ட்ஸ் இருக்கனால 50 ரொட்டேஷன்ஸ் பர் செகண்ட்ன்ற மாதிரி சுத்தம். ஸோ இது வந்து 60க்கு டியூன் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா நம்ம கண்ட்ரியில் வந்து அந்த ரீல்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணும்போது ஸ்லோவாக ப்ளே ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதனால் அந்த கன்வர்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம இந்த மாதிரி மல்டி வோல்டேஜ் சப்போர்ட் பண்ணுற யூனிட் வாங்குகிறோன்னா இந்த ஃப்ரீக்வன்சியும் வந்து ஷஃபிள் பண்ணுற மாதிரி, அதாவது சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து அந்த ரீல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக ஓடுற மாதிரி இல்லை ஃபாஸ்ட்டாக ஓடுற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஓகே, ஸோ பேக்கில் வந்து ஒன்றும் ஸ்பெஷலாக இல்லை, ஒரு வென்டிலேஷன் ஸ்பேஸ் மட்டும் இருக்குது. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இது வந்து கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்கு மெயின் பவர் கேபிள் வந்து இதுக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. இதில் தான் எடுத்து நம்ம வந்து இது பண்ணணும். ஓகே, அண்ட் டாப்பில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் செலக்டர் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்பீக்கர்ஸ், இது இன்பில்ட் ஸ்பீக்கர்ஸ் வரும். ஸோ அதனால் அந்த ஸ்பீக்கர்ஸோட பின் எடுத்து நம்ம இதில் வந்து மாட்டிக்கணும், லெஃப்ட் அண்ட் ரைட். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இது லைன் அவுட் இருக்குது. இது வந்து ப்ரீ ஆம்ப் அவுட் வரும். நம்ம அதை எடுத்து ஆம்பிளிஃபயரில் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம், லெஃப்ட் அண்ட் ரைட்டு. அண்ட் ஆக்சிலரி நம்ம வந்து ரெக்கார்டிங் பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்துட்டு நம்ம இன்புட் கொடுத்துக்கலாம். ஸோ நல்லா இது RCA டைப்பில் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் வந்து இன்பில்ட் ஸ்பீக்கரில் அதில் பின்னு வரனால அதை அப்படியே எடுத்து இங்கே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இந்த கண்ட்ரோல் இந்த பின் வந்து நம்மளுக்கு ஜெனரலாக தெரிஞ்சிருக்கும். நிறைய ரெக்கார்ட் ப்ளேபேக்கு வந்து இந்த காமன் பின் யூஸ் பண்ணுவாங்க. இதிலே வந்து ரெக்கார்ட் அண்ட் ப்ளேபேக்கான கேபிள்ஸ் வந்துடும். ஓகே, ஸோ இதான் வந்து மோஸ்ட்லி கண்ட்ரோல்ஸ். நம்ம இந்த ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஸ்பீக்கர்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அகைன் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ப்ரீமியம் கேட்டகரி ரீல் டு ரீல் பிளேயர் கிடையாது. இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் பேசிக் ரீல் டு ரீல் பிளேயர் தான். ஸோ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணோன்னா இந்த கிளிப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை வந்து ஒரு சூட்கேஸ் டைப்பில் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்பீக்கர்ஸை நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி எடுக்கலாம்.
ஸோ ஒரு கை வச்சு ஹேண்டில் பண்ண முடியல, நான் ஓப்பன் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஓகே, ஸோ ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும் வியூ நம்மளுக்கு. ஸோ இது வந்து டிட்டாச்சபிள் ஸ்பீக்கர்ஸ் தான். நம்ம இதுலேருந்து அப்படியே ஈஸியாக கழட்டி எடுத்துடலாம். இப்போ நான் உங்களுக்கு அப்படியே கழட்டி இந்த மாதிரி கழட்டி எடுத்துடலாம் நம்ம. ஓகே, ஸோ ஸ்பீக்கர்ஸ் எடுத்து தனியாக வச்சிடலாம் நம்ம. இதில் வந்து கேபிள்ஸ் வந்துடுது, உங்களை உள்ளே பார்த்தாவே தெரியும். ஸோ அந்த கேபிள்ஸ் எடுத்து நம்ம இதில் மாட்டி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த ரீல் ஓகே, ஸோ பிளேயர் வந்து நான் திருப்பி வைக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்ட் வியூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காஸ்மெட்டிக் இதில் பார்த்தீங்கன்னா 2 நாப்ஸ் மிஸ்ஸிங். அது ஒன்று தான் வந்து எனக்கு தெரிஞ்சு மிஸ்ஸிங் காம்பனண்ட்டுன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து டிஃபால்ட்டாகவே 2 ரீலோடு வந்திருக்கு. அண்டு ரீல் கேப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து முக்கியம். இல்லாட்டி சப்போஸ் வேர்ட்டிக்கலில் வச்சு ப்ளே பண்ணோன்னா இது கழண்டுட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்டு வியூமீட்டர் டைப் இது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் வியூமீட்டர் டைப்பு. இங்கே வந்து மெயின் எல்இடி லைட் இருக்கும் அண்ட் டேப் கவுண்டர் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ ஐ திங்க் இங்கே ஏதோ ஒரு பீஸ் மிஸ் ஆகுது. மேபி கிளாஸ் வரும்னு நினைக்கிறேன், அது வந்து மிஸ் ஆகுது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வந்து வேணுமா ஆன் ஆஃப், ஒரு ஸ்பீக்கர் வேணுமா 2 ஸ்பீக்கர் வேணுமான்னு ஆப்ஷன் இருக்குது. பவர் சப்ளை ஸ்விட்ச் இருக்குது. அண்ட் இது என்னது, ஓகே காக்ரோச் எக்கு. ஸோ இதுதான் இந்த விண்டேஜ் ஐட்டம்லாம் எடுத்தோன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் இது பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா பல்லியோட முட்டைன்னு நினைக்கிறேன், அதோட ஒரு பீஸ் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து ரெக்கார்டிங்க்கு நம்ம வந்து சிங்கிள் சேனலாகவும் ரெக்கார்ட் பண்ணலாம், இல்லை டுவல் சேனல் ஸ்டீரியோவாகவும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் சாஸ் இது என்னன்னு தெரில. அண்ட் இங்கே வந்து நம்ம இன்புட் வால்யூம் கண்ட்ரோல் இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம ரெக்கார்டிங் பண்ணுறோம் அப்படின்னா இன்புட்டோட லெவல் வந்து இங்கே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, லோவா மீடியமான்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வச்சுட்டு பண்ணுறது ஒரு நல்ல குவாலிட்டியில் வரோன்றதுக்காக அங்கே மார்க்கிங் கொடுத்துருக்காங்க. நம்ம யூஸ்வலாக இந்த லெவலில் வச்சுட்டு சப்போஸ் இன்புட்டில் வந்து எதாவது சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நாபு மிஸ் ஆகுது, அது போட்டுட்டு எதாவது ரெடி பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஓகே, அண்ட் டோன் கண்ட்ரோல் இங்கே இருக்குது. டோன் கண்ட்ரோல் நம்மளுக்கு பெருசாக யூஸ் இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ளே கண்ட்ரோல்ஸ் இங்கே வருது. ப்ளே, ரிவைண்டு, அண்ட் இது வந்து கைண்ட் ஆஃப் லைக் பாஸ் மாதிரி ரெக்கார்டிங் இதுக்கு. அப்புறம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் இருக்குது. ஓகே, நம்ம ரெக்கார்டிங் பண்ணுறது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் இதில். அது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்கேஸ் இது ஒர்க் ஆச்சுன்னா நம்ம அந்த ஸ்டெப்புக்கு போகலாம். இப்போதைக்கு வந்து ஓவர்வியூ மட்டும் பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் டாப்பில் வந்துட்டு ஒரு நாப் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஸ்பீட் கண்ட்ரோல். ஓகே, ஸோ இதில் கொடுத்துருக்கிறது வந்து இன்ச்சஸ் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா. ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்து 7.5ன்னு பார்த்தீங்கன்னா 7.5 inches per second அந்த ஸ்பீடில் வந்துட்டு ரீலில் ரன் ஆகும். நம்ம ஆடியோ சாங்ஸ் இது மாதிரி வைக்கிறோன்னா இந்த ஸ்பீடில் வச்சு ரெக்கார்ட் பண்ணால் பெட்ரு. அப்போ தான் வந்து ஹையர் குவாலிட்டியில் கிடைக்கும். வாய்ஸ் அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணுறோன்னா இந்த ஸ்பீடில் வச்சு ரெக்கார்ட் பண்ணால் பெட்ரு. ஸோ இந்த ஸ்பீடில் வச்சோன்னா நம்மளுக்கு வந்து ரீல் லென்த்து வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ண முடியும். ஐ மீன் டைமிங் வந்து அதிகமாக இப்போ இந்த ரீல்லே வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ வந்து ஒரு தெரியல எப்படின்ட்டு, நான் ரீல் டு ரீல் வந்து புதுசு தான் எனக்கும். ஸோ இதில் வந்து ஒரு 2 hours ரெக்கார்ட் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்பீடில் வச்சு பார்த்தீங்கன்னா 2 hours ரெக்கார்ட் ஆகுதுன்னா இந்த ஸ்பீடில் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 6 hours ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வேரியேஷனுக்கு தான். ஸோ இதில் வந்து ஹையர் குவாலிட்டி இருக்கும், இதில் வந்து வெரி லோ குவாலிட்டி இருக்கும். மீடியம் வேணுன்னா மீடியமில் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்ச சாங்ஸ் இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம ஹையர் குவாலிட்டி போகிறது பெட்டர். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் 2 ரீல் கேப் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரிமூவபிள் தான், டிட்டாச்சபிள் தான். ஸோ இதை வந்து ரீல் மாட்டிட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியதான். ஓகே, ஸோ லுக் வைஸ் ஓகே. அண்ட் இது வந்து கேப்பு, ஹெட் கேப்பு, இது ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆக்சுவலாக 2 ஹெட் இருக்கும். இது வந்து மெயின் ப்ளேபேக் அண்ட் ரெக்கார்ட் ஹெட்டு, இது வந்து எரேஸ் ஹெட்டு. ஓகே, அண்ட் கண்ட்ரோல்ஸ் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஓகே தான் நினைக்கிறேன். இங்கே வந்து ஐட்லர் வீல் இருக்குது. இதுவும் வந்து ஒரு மாதிரி ஓன் அவுட் தான் ஆகி தான் இருக்குது. பட் மேபி கொஞ்சம் லைஃப் இருக்குன்ற மாதிரி தான் தெரியுது. நம்மகிட்ட ஸ்பேரும் கிடையாது. நான் வேறு டைப் ஐடில் இது பிஞ்ச் ரோலர் வரோன்னு பார்த்தேன். இது ஆக்சுவலாக பிஞ்ச் ரோலர் தான், ஐட்லர் வீல் மாதிரி வச்சுருக்காங்க. பட் எனிவே நம்மளுக்கு இப்போதைக்கு இதுதான் கண்டிஷன். இப்போ நான் இது வந்து பிளேயில் போட்டு அது வந்து லாக் ஆகுது, பார்த்தீங்கன்னா லாக் ஆகுது. ஸோ அதனால் மெக்கானிக்கலி ஓகேவாக தான் இருக்கும்னு தோணுது. பட் இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதை பவர் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு என்ன கண்டிஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். அண்ட் உங்களுக்கு இந்த பவர் சப்ளை யூனிட்டு காட்டுறேன் நான். இதில் வந்து சைடில் வச்சுருக்காங்க. இது வந்து லாக் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணணும்.
ஓப்பன் ஆயிடுச்சா. ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு பவர் சப்ளை யூனிட் வச்சுருக்காங்க. இதில் ஒரு காமெடியான விஷயம் என்னென்னா, இது வந்து அந்த ப்ளக் பாயிண்ட் வந்து யூஎஸ் ப்ளக் பாயிண்ட் இருந்திருக்கு போல், இந்த ஃப்ளாட் பின்னு. அதில் வந்துட்டு அதுக்கு கன்வெர்ட்டரை யூஸ் பண்ணாமல் அதிலே வந்து ஒயரை பேட்ச் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம இந்தியன் டைப்பு ப்ளக் மாட்டியிருக்காங்க. அதுலேயும் ஒரு கேபிள் கட் ஆகிருக்கு. பட் எனவே இதை வந்து நம்ம மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்மளுக்கு மெயினாக வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன கண்டிஷனில் இருக்குன்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதை பவர் ஆன் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே. ஸோ கழட்டுறதுக்கு முன்னாடி ஒரு அப்சர்வேஷன், ஒரு ஸ்க்ரூ வந்து மிஸ் ஆகுது. ஏற்கனவே வேலை பார்த்துருப்பாங்கன்னு தோணுது. ஒரு ஸ்க்ரூ மட்டும்தான் இருக்குது. சரி, இருந்தாலும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மக்களே, இதை ஓப்பன் பண்ணிட்டேன். உள்ளே பார்த்தீங்கன்னா அப்பா எப்படி தான் இது வந்து சர்வைவ் ஆச்சுன்னே தெரில. எல்லாமே வந்து ரொம்ப டேமேஜ்டு கண்டிஷனில் தான் இருக்குது. இந்த ஐட்லர் வீலு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டயர்லாம் வந்துட்டு இது கூட ஓகே, ஓரளவுக்கு ஓகே மாதிரி தான் இருக்குது. பட் இது வந்து அங்கங்கே ஸ்க்ராச்சஸ் இருக்குது, கட்டாக இருக்குது, தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து ஒழுங்காக ரன் ஆகுமா, அப்படி ரன் ஆனாலும் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. பட் நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு இதை வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண முடியும்னு பார்க்குறேன் நான். ஓகே, ஸோ க்ளீனிங் வந்து ஓரளவுக்கு தான் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா இதில் ஃபுல்லாக ஆயில் க்ரீஸ் ஐட்டம் வந்து நிறைய போட்டிருக்காங்க, ஆயில் தான் நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து இது ஃபுல்லாகவே வந்து அந்த தூசியெல்லாம் அப்படி அப்படியே படிஞ்சிருக்கு. இதை க்ளீன் பண்ணனா திரும்ப எல்லாத்தையும் கழட்டுனா இல்லைன்னா நம்ம க்ரீஸ் அப்ளை பண்ண முடியாது. பட் இப்போதைக்கு வந்து இந்த லெவலில் வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு சர்க்யூட் செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இப்போ மெக்கானிக்கல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. மெயினாக வந்து இந்த பெல்ட் எல்லாம் ரொம்ப லூஸாக இருக்குது. இது வந்து ஓகே கண்டிஷன். இது வந்து டேப் கவுண்டருக்கானது, இது சுத்தமாக போயிடுச்சு. பட் இந்த வீல் வந்து ஓவராக சவுண்டு வருது. ஸோ என்ன நடக்க போதுன்னு தெரியல. ப்ளே ஆகும்போது கண்ட மேனிக்கு சவுண்டு வரும்னு மட்டும் தெரியுது. பட் இப்போதைக்கு வந்து இது வந்து ஸ்டாப் மோடில் இருக்குது. இப்போ நான் ப்ளேயில் போடுறேன். ஸோ இந்த வீல் தான் மெயினாக சுத்தம்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நான் சுத்த ட்ரை பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து டேக்கப் வீல் வந்து நகருது. ஸோ இந்த வீலும் வந்து ஓகேவாக தான் இருக்குது இப்போதைக்கு. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து இது வந்து ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு. ஸோ இதுவும் வந்து ஓகே தான், கொஞ்சம் ஓடுது. ஸோ அதனால் அந்த பெல்ட்டு வச்சு மேனேஜ் பண்ணி பார்க்கலாம் நம்ம. இது வந்து ஸ்டாப்பு அண்டு இது ரிவைண்டுக்கு பார்த்திங்கன்னா இது கஷ்டப்பட்டு தான் சுற்றுது. அண்ட் இது பார்த்திங்கன்னா பெல்ட்டு சில டைம் லாக் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் ரிவைண்ட் வந்து சரியாக ஓட மாட்டேங்குது. அண்ட் டேப் கவுண்டர் சுற்றுது. பட்டு பெல்ட்டு பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு தான் போகுது. ஸோ இந்த பெல்ட்டு மாற்றணும். இதெல்லாம் வந்து செம திக்காக இருக்குது, ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. நம்ம யூஸ்வலாக ஸ்கொயர் பெல்ட் பார்த்துருக்கோம், இல்லை ஃப்ளாட் பெல்ட் பார்த்துருக்கோம். இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. ஸோ இது வந்து கிடைக்குமான்னு நம்ம ரெஜிஸ்ட்ரேட்டில் செக் பண்ணி பார்க்கலாம். பட் இப்போதைக்கு மெக்கானிக்கலி இது ஓகே தான். நம்ம வந்து இனி பின்னாடி சைடு பார்க்கலாம் எப்படி வந்து சர்க்யூட் போர்டில் ஏதாவது ஃபால்ட் இருக்கான்ட்டு. ஃபால்ட்டுனா ஏதாவது மேஜர் காம்பனன்ட்ஸ் ஏதாவது மிஸ் ஆகிருக்கா, ஏதாவது எரிஞ்சு போயிருக்கா, அந்த மாதிரி கெப்பாசிட்டர் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தென் நம்ம பவர் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மக்களே, நான் கூட வந்து இது ஈஸியாக பேக்கு கழட்டிடலான்னு பார்த்தேன். நான் 2 ஸ்க்ரூ தான் கழட்டினா வந்துடும்னு பார்த்தா பேக் வந்து கழட்டுற ஆப்ஷனே பேக் கழட்டுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் கழட்டுற ஆப்ஷன் கொடுக்கல. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மொத்தமாக, அதாவது சர்வீஸ் மேனுவல் பார்த்தா இது மொத்தமாக கழட்டிட்டு சேஸியை வந்து ஃப்ரண்ட்லேருந்து எடுக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம பின்னாடி ஸ்க்ரூவெல்லாம் கழட்டிட்டு இதை ஃப்ரண்ட்லேருந்து எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அது எடுக்கிறனால எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் ஆகும்னு தெரியல. அதனால் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து இதை ஆன் பண்ணி பார்க்கலாம். இந்த கண்டிஷன்லேயே வச்சு நம்ம அந்த கரண்ட் லிமிட்டரை வச்சு சேஃபாக ஆன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா ப்ளே ஆகுதான்னு பார்க்கலாம். ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம பின்னாடி வந்து ஓப்பன் பண்ணலாம். சரி, இப்போவே வந்து ஏன்னா நம்மளுக்கு இதில் வந்து எக்ஸ்பர்டைஸ்லாம் கிடையாது. இந்த ரீல் டு ரீல் வந்து நம்ம இப்போ தான் இந்த மாதிரி பார்க்குறோம். முன்னாடி வந்து வேல்வ் டைப் வச்சுருந்தேன், அதையும் கழட்ட போய் மெக்கானிசம்லாம் எசக்கு அது ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அட்லீஸ்ட் இதையாவது வந்து கொஞ்சம் சேஃபாக இது பண்ணலான்ட்டு. ஸோ இப்போதைக்கு ஃப்ரண்ட்லேருந்து பார்த்த வரைக்கும் நம்மளுக்கு டேமேஜஸ் ஒன்றும் அவ்வளோ பெருசாக இல்லை. ஸோ அதனால் நம்பி இதை வந்து ஒரு சேஃபாக ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓடுது, சவுண்டு எதாவது வருது, சவுண்டில் எதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது மேனேஜபிளான்னு பார்க்கலாம். அப்படி இல்லைனா உள்ள கண்டிப்பாக கெப்பாசிட்டர்ஸ் இதை தான் போயிருக்கும். ஃபஸ்ட்டு ஆன் ஆகுதான்றதை பார்ப்போம் நம்ம. சரியா? ஸோ அதுக்கப்புறமா வந்து அடுத்து டிசைட் பண்ணலாம். ஓகே, கரண்ட் லிமிட்டரில் கொடுத்தாச்சு. கரண்ட் லிமிட்டர் ஆனில் இருக்குது.
அண்ட் இது வந்து யூனிட் ஆஃபில் வச்சுருக்கேன். ஸோ இப்போதைக்கு வந்து ஆன் பண்ணுவோம். ஓகே, ஸோ இனி வந்து பல்ப் ஆன் பண்ணுவோம். சரி, பவர் ஆன் பண்ணுவோம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். மேஜர் ப்ராப்ளம். பைபாஸ் பண்ணி பார்க்கலாம். சுத்தமாக எதுவுமே இல்லை. நீ என்னடா அனலைஸ் பண்ணுற? ஏதாவது ஸ்மெல் வருதா? சரி, தள்ளிப்போ, ஷாக் அடிக்க போகுது. இப்போ அந்த பக்கம் போ. ஓகே மக்களே, இது வந்து சுத்தமாக ஒர்க் ஆகாதனால சேசிலேருந்து வெளியே எடுத்துட்டேன். ஸோ சேசிலேருந்து எடுக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸி தான். இது வந்து ஃபஸ்ட்டு இந்த ஹேண்டில் வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஓகே, அதுக்கப்புறமா வந்துட்டு பேக்கில் வந்து டாப்பில் 2 ஸ்க்ரூ வரும். இங்கே ஒரு ஸ்க்ரூ, இங்கே ஒரு ஸ்க்ரூ வரும். இந்த இது கழட்ட தேவையில்லை, புஷ்ஷு கழட்ட தேவையில்லை. ஆனால் பாட்டமில் 2 புஷ் இருக்குல்ல, அதை கழட்டணும். ஓகே, ஸோ இதை கழட்டிட்டோம்னா சேசி வந்து தனியாக வந்துடும். எவ்வளோ குப்பைகள் பாருங்களேன். ஃபுல்லாக பல்லி முட்டையும் கர்ப்பமூச்சி முட்டையும் தான். நல்லா வாழ்ந்துருக்குங்க போல். ஸோ இனி வந்து நம்ம சேசியை வெளியே எடுத்தாச்சு. இதை நீ ட்ரபிள் ஷூட் பண்ண வேண்டியதான், என்ன ப்ராப்ளம்ன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பேக் வியூ. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஷாக்கிங் இன்சிடெண்ட்னா, இது ஏற்கனவே வந்து சில சர்வீஸ்லாம் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, இது வந்து இங்கே பாருங்கள், ஜப்பான் மோட்டர் தெரியுதா? இங்கே பாருங்கள், பங்கஜ், பாம்பே, இந்தியா. ஸோ இந்த 2 வேரியபிள் ரெசிஸ்டர் மாற்றிருக்காங்க. ஓகே, ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது ஒரிஜினல். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஒரிஜினல் வால்யூமு. அது வால்யூம் லெஃப்ட் சேனலு, ரைட் சேனல் வால்யூம் போயிருக்கு போல். அதை வந்து இந்த மாதிரி ஒரு இதை வச்சு மாற்றிருக்காங்க. அதே மாதிரி டோன் கண்ட்ரோலுக்கும் மாற்றிருக்காங்க. ஓகே, ஸோ இது 2 வந்து மாற்றிருக்காங்க பார்ட்ஸு. மற்றபடி எனக்கு தெரிஞ்ச கெப்பாசிட்டர்ஸு மாற்றினாங்களா? சாரி, கெப்பாசிட்டர்ஸும் மாற்றிருப்பாங்கன்னு தெரியுது. இது பார்த்தா இந்தியன் மேக் மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் க்ளோஸ்அப்பில் செக் பண்ணி சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து நம்மளுக்கு மோட்டரும் டைட்டாக இருக்குது, அவ்வளோ லூஸாக வந்து சுத்த மாட்டேங்குது. ஸோ மோட்டருக்கு சப்ளை வருதா என்னன்னு தெரியல. ஏன்னா லைட் எரியுது, அந்த ஃப்ரண்ட்டில் உள்ள லைட் எரியுது, பட் மோட்ரு சுற்றலை. ஸோ அதனால் வந்து மேபி இந்த லைனில் ஏதோ வந்து ஃபால்ட் இருக்கணும். நம்மளுக்கு சப்ளைலேருந்து கெப்பாசிட்டர் அண்ட் தென் இங்கே ஒரு இது என்னன்னு தெரியலையே, சிசின்னு போட்டிருக்கு. ஸோ அது என்னன்னு செக் பண்ணுறேன் நான். ஸோ இந்த லைன் வழியாக தான் வந்து மோட்டருக்கு போகுது. மோட்டரோட லைன் வந்து கெப்பாசிட்டர்லேருந்து இதுக்கு போகுது. ஸோ இதை நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன் என்ன பிரச்சனைன்ட்டு. மக்களே, இந்த கண்டினியூட்டி செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஒன்று நோட் பண்ணேன், சரி உங்களுக்கு காமிச்சிடலான்ட்டு. இந்த மோட்டருக்கு ஆயில் லூப்ரிகேட் பண்ணுறதுக்குன்னு தனியாக ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு ஓட்டை கொடுத்து. ஸோ இது வழியாக ஆயில் ஊற்றணுமா லூப்ரிகேட் பண்ணுறதுக்கு. நல்ல ஐடியாவாக இருக்குல்ல. ஸோ இப்போதைக்கு வந்து பவர் ஆன் பண்ணுறேன். சுத்தமாக வந்து எந்த ஆப்ஷனும் இல்லை. ஆன் பண்ணுறேன், சுத்தமாக எதுவும் இல்லை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரபிள் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். கெப்பாசிட்டரில் லைன் வருதா, இதை தாண்டி போகுதான்னு பார்த்துட்ருக்கேன். பார்த்துட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ மக்களே, என்ன ப்ராப்ளம்ன்றது ஓரளவுக்கு தெரியுது. என்னென்னா, நம்மளுக்கு இது மெயின் கெப்பாசிட்டர் இருக்குது. ஓகே, அண்ட் அதுக்கப்புறமா வந்து இதிலேருந்து ஒரு லைன் மட்டும் இந்த கெப்பாசிட்டருக்கு வந்துட்டு தாண்டி போகுது. ஓகே, இங்கே லைன் பார்த்தா தெரியும். அண்ட் இந்த கெப்பாசிட்டர் வந்து ஷார்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ நான் கண்டினியூட்டி டெஸ்ட்டு வச்சு காட்டுறேன். நான் ஆக்சுவலாக இதோட வேல்யூ பாருங்கள். என்ன வேல்யூன்னு தெரியலையே. ஓகே, ஸோ சர்வீஸ் மேனுவல் பார்த்தது வரைக்கும் இது வந்து ஒரு கெப்பாசிட்டர். ஆனால் இது கெப்பாசிட்டர் மாதிரி ஒர்க் ஆகலை. நான் வந்து இப்போ ஒரு கை வச்சு ஆப்ரேட் பண்ண முடியல. நான் வேல்யூ காட்டுறேன் நான் உங்களுக்கு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த கெப்பாசிட்டர் வந்து ஆக்சுவலாக 3 டெர்மினல் இருக்குல்ல, இதில் வந்து 2 கெப்பாசிட்டன்ஸ் வந்து உள்ளே இருக்குது. ஸோ கீழே இதில் ரீடிங் பார்ப்பீங்க 1.5 மைக்ரோஃபேரடும் 0.5 மைக்ரோஃபேரடும் இருக்குது. ஸோ இது வந்து மார்க்கெட்டில் கிடைக்காதுன்ற மாதிரி நெட்டில் போட்டிருக்கு, இந்த மாதிரி கம்பைன்டு கெப்பாசிட்டரு. அப்படி இல்லைன்னா இது வந்து தனித்தனியாக நம்ம வாங்கி இந்த மாதிரி கனெக்ஷன் வந்து கொடுக்கணும். ஸோ 2 ஏசி கெப்பாசிட்டர் வாங்கிட்டு நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ இதில் எப்படி கனெக்ஷன் வரும்னா, இது வந்து இதுவும் லைன் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து 0.5க்கு வந்து இந்த லைன் போகணும், 1.5க்கு வந்து இந்த 2 லைன் போகணும், அண்டு காமன் வைண்டிங்க்கு வந்து இந்த பிளாக்கும் எல்லோவும் போகணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து கனெக்ஷனு. ஸோ இது மாதிரி வந்து நம்ம வாங்கி கொடுக்கணும். ஏன்னா இதுவும் வந்து இந்த கெப்பாசிட்டரும் போயிடுச்சு, இந்த கெப்பாசிட்டரும் போயிடுச்சு. ஸோ இதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இதை டீசால்டர் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் தேடலாம். ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ணால் மோஸ்ட்லி இதாகணும். ஏன்னா வைண்டிங்கை பொறுத்த வரைக்கும் எதுவும் வந்து எரிஞ்ச மாதிரி தெரியல. இப்போ இந்த கேப்பில் பாருங்கள், எதுவும் எரிஞ்ச மாதிரி தெரியல. தெரியுதா? வைண்டிங் வந்து நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி இந்த சைடும் பார்த்தீங்கன்னாலும் எதுவும் வந்து ஃபால்ட் இல்லை, தூசி தான் இருக்குது. பட் மற்றபடி வந்து உள்ளே எதுவும் வந்து எரிஞ்சு போகலை. தெரியுதா? ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச மோட்ரு வந்து ஓகேவாக தான் இருக்கும். இந்த கெப்பாசிட்டன்ஸை தான் நம்ம ரெண்டுத்தையும் மாற்றி பார்த்துட்டு ஏதாவது சால்வ் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று என்ன செக் பண்ணலான்னா, நம்ம வந்து மோட்ரு வைண்டிங், இப்போ மோட்ரு வந்து எரிஞ்சு போகலைன்ற மாதிரி இருந்தாலும் ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த வைண்டிங்கோட ரெசிஸ்டன்ஸ் வந்து செக் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டரில் வந்துட்டு இப்போ இதில் மோட்டரில் வந்து 3 கேபிள் வரும். ஸோ ஒன்று வந்து இந்த கெப்பாசிட்டன்ஸில் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, இங்கே தெரியுறதுல கெப்பாசிட்டன்ஸ் இதில் கனெக்ட் ஆகிருக்கு, ஒயிட் கலர் ஒயரு. அதுக்கப்புறம் பிளாக் வந்து இங்கே வருது, க்ரீன் வந்து இங்கே வருது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த பிளாக்குக்கும் அந்த ஒயிட்டுக்கும் இடையில வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ ரீடிங்ஸ் வருதுன்னு பார்க்கணும். இது வந்து ஒரு 100க்குள்ளே இருக்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 85 வருது. ஓகே, தெரியுது? அதில் 85 வருது. பார்த்திங்கன்னா 85 வருது. ஓகே, ஸோ இப்போ வந்து அதே மாதிரி நம்ம ஒயிட்டுக்கும் இந்த க்ரீனுக்கும் வச்சோன்னா $373 வருது. ஓகே, ஸோ இதுவும் வந்து சேஃபு, 300க்கு மேலே இருக்குது. ஸோ இது வந்து சேஃபு. ஸோ இது இப்போ நம்ம வந்து பிளாக்குக்கும் க்ரீனுக்கும் வந்து நம்ம ரீடிங்ஸ் பார்த்தோன்னா இதோட கியூமுலேட்டிவ் வரணும். ஸோ பார்த்தீங்கன்னா 457 கிட்ட வருது. ஸோ இது வந்து நம்மளுக்கு ரெண்டுத்தையும் கன்ஃபார்ம் பண்ணுது, இந்த வைண்டிங் வந்து ப்ராப்பராக இருக்குன்ட்டு. ஸோ மெயின் கல்ப்ரேட் நம்மளுக்கு இந்த 2 கெப்பாசிட்டரும் மாற்றினா தான் அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியும். ஸோ அதனால் இந்த 2 கெப்பாசிட்டரையும் வந்து மாற்றிட்டு ப்ரொசீட் பண்ணுறேன். ஸோ இது வந்து 0.33 அண்ட் இது வந்து 1.5 அண்ட் 0.5. கண்டிஷனே ஒரு மாதிரி தான் இருக்குது. சரி, இதை வந்து நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் செக் பண்ணி பார்க்கலாம். கற்பம்பூச்சியும் பல்லியும் உள்ள ஃபேமிலியாக இருந்திருக்கு போல். ஃபுல்லாக பல்லி முட்டை, கற்பம்பூச்சி முட்டை ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த பக்காவை க்ளீன் பண்ணிடலாம். ஓகே, க்ளீன் பண்ணியாச்சு. எல்லா முட்டைக்கிட்ட எல்லாத்தையும் க்ளீன் வெளியே எடுத்தாச்சு. ஸோ இன்னும் வந்து கெப்பாசிட்டர் தேடி அலைவோம். இன்கேஸ் ரிச்சி ஸ்ட்ரீட் போகிற மாதிரி இருந்ததுன்னா சரி, பெல்ட்டு கிடைக்குதான்னு செக் பண்ணுறதுக்காக பெல்ட்டையும் வந்து கழட்டிட்டேன் நான். ஸோ இது வந்து டேப் கவுண்டர் பெல்ட்டு, இது வந்து மெயின் ட்ரைவ் பெல்ட்டு. ஸோ அந்த ஷேப்பை பாருங்கள், முட்டை மாதிரி ஆகிருக்கு. அண்ட் இது பார்த்திங்கன்னா ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷேப்பே வந்து ரவுண்டாக இருக்குது. இதுவும் அதே மாதிரி தான், டேப் கவுண்டரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் தான் இருக்குது, இது வந்து ரவுண்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை செக் பண்ணி பார்ப்போம் கிடைக்குதான்ட்டு. ஓகே மக்களே, ரொம்ப நேரமாக மண்டையை கசக்கி பொழிஞ்சிட்டு இருந்தேன். என்ன மேட்ருன்னா, இப்போ இதுதான் வந்து மோட்டர் வீல். ஓகே, ஸோ இதுதான் வந்து நார்மலாக சுற்றிட்டுருக்கோம். ஓகே, நான் எதுக்கு வந்து இதை செக் பண்ணேன்னா, எனக்கு மெக்கானிசம் எல்லாம் கரெக்டாக இருக்கா ஒரு தடவை செக் பண்ணிவிடும். ஏன்னா எதாவது ஃபால்ட் இருந்ததுன்னா நம்ம அதையும் வந்து சேர்த்து வாங்கிடலாம். ஏன்னா பெல்ட்டு தனியாக பெல்ட் எடுத்தாச்சு,
ஓகே. ஸோ பெல்ட் எடுத்தாச்சு. ஸோ கெப்பாசிட்டரும் எடுத்தாச்சு. பெல்ட்டு கெப்பாசிட்டர் செக் பண்ணும்போது ஏன் வந்து இதையும் செக் பண்ணக்கூடாது, ஐ மீன் மெக்கானிசத்தையும் செக் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஒன்று செக் பண்ணேன். இப்போ ப்ளேயில் போடுறேன். இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப்பில் இருக்க ப்ளேயில் போடுறேன். எல்லாம் எங்கேஜ் ஆயிடுச்சு. இப்போ மோட்ரு சுற்றும் போது இந்த வீல் சுற்றுது பாருங்கள், அண்ட் எல்லா வீலும் சுற்றுது. பட் மண்டை மேலே இருந்த கொண்டே மறந்துட்டேன். இந்த ஃப்ளை வீல் வந்து சுத்தவே இல்லை, ஏன்னா அதுக்கு கான்டாக்டே இல்லை பாருங்கள். சரி, நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். என்னடா இது எல்லாம் கரெக்டாக தானே இருக்குது, இது ஏன் வரமாட்டேங்குது அப்படின்னு பார்த்தா நம்ம ChatGPT குரு என்ன சொன்னார்னா, இந்த இடம் வந்து க்ரீஸு ட்ரை க்ரீஸ் ஆகிருக்கும், அதை செக் பண்ணுங்கன்ட்டு. நான் அதெல்லாம் சொல்லி செக் பண்ணிவிட்டேன். இல்லைன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீலை கூட கழட்டிட்டேன் நான். ஸோ ஆக்சுவலாக கிளிப்பும் கழட்டிட்டு நான் அந்த வீலையே கழட்டிட்டேன். பட் ஸ்டில் என்னால் கண்டுபிடிக்க முடியல. அப்புறமா தான் தெரிஞ்சது இது வந்து பார்த்திங்கன்னா டைட்டாக இருக்குது. ஓகே. ஸோ ஆக்சுவலாக என்ன நடக்கணும்னா, இது வந்து உள்ளே இருக்கும்போது இப்போ ப்ளே மோடில் இருக்குல்ல, பார்த்தீங்களா, இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நான் சுற்றும் போது பாருங்கள், ஆக்சுவலாக வந்து இன்னும் கொஞ்சம் வரலாம். இப்போ நான் சுற்றும் போது பாருங்கள், வீல் சுற்றுதா, ஃப்ளை வீல் சுற்றுது பாருங்கள். ஃப்ளை வீல் இது தான், இந்த பாயிண்ட்டை பாருங்கள். ஸோ இது தான் வந்து ரொம்ப நேரங்க, கிட்டத்தட்ட சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒரு 1/2 hour 1 hour கிட்ட வந்துட்டு நானும் இதெல்லாமே கரெக்டாக இருக்குது, இது ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணணுமான்னு பார்க்குறேன். இது எல்லாமே மோல்டாகி தான் இருக்குது. பட் ஏன் வந்து வரலன்னு பார்த்தா இந்த இடத்துல ட்ரை க்ரீஸ். ஓகே. ஸோ இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டா இது சால்வ் ஆகிடும். ஓகே. ஸோ ஸ்டில் மெயின் ப்ராப்ளம் இன்னும் சால்வ் பண்ணல, பட் பார்க்கலாம் மக்களே. ஸோ இது வந்து பெட் டேப்புக்கு வந்து இந்த ஸ்பீக்கர் போயிடுச்சு. சர்க்கியூட் ஓப்பனாக இருக்குது, உள்ள காயில் ஏதோ போயிருக்கு போல். ஸோ இந்த ஸ்பீக்கர் மாற்றணும். அண்ட் இது 2 கெப்பாசிட்டர் வந்து நம்ம ரீல் டு ரீல் ஒன்று ரீசெண்டாக வாங்கியிருந்தோம். அது ஃப்யூச்சரில் வீடியோ வரும். அதை ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த ரெண்டு கெப்பாசிட்டர்ஸ் வந்து போன மாதிரி காமிச்சது வேல்யூ. ஸோ அதனால் இது 2 மாற்றுற மாதிரி பிளானு. அண்ட் அதோட அதுக்கான 2 பெல்ட்டையும் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பார்க்கணும். அப்புறம் அதுக்கு வந்து ஒரு 2 நாபு மிஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி கடைக்கு தான் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அதான் இது எல்லாத்தையும் வந்து நம்ம ரிச்சி ஸ்ட்ரீட்டில் போய் ட்ரை பண்ணி வாங்க போகிறோம். ஓகே.